Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. இன்னொரு பக்கம் திரும்ப எடப்பாடிக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்க, எலான் மஸ்க்கு கூட வாழ்த்து தெரிவிக்க வேண்டியதான். எலான் மஸ்க் கூட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விசிகா சார்பாக எலான் மஸ்க்கு வாழ்த்துக்கள். தப்பு ஒன்றும் இல்லையா? அதில் என்ன இருக்கு? செல்வ பெருந்தகையை போய் ராமதாஸை பார்த்துட்டு செல்வ பெருந்தகை அடுத்த நாளே என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாமகவும் விசிகாவும் இந்த கூட்டணியில் வரணும்னாரு. அது திருமாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. விசிகா துணை பொதுச்சாளர் வன்னியரசு என்ன சொன்னார்? அதை சொல்ல நீங்கள் யாருன்னார்? 5 கட்சி மாறி வந்த உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைனார்? மதுவிலக்கு மாநாடு விசிகா நடத்தும்போது அதிமுகலேருந்து 2 மந்திரி போய் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் கலந்துக்கினாங்கன்னா திமுக அதை காரி துப்பியிருக்காது, கேலி கூத்து உச்சமாக இருந்திருக்காது. அதுதானே நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் நடந்தது. டிகே சிலங்கவனும் RS பாரதியும் கலந்துக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியோட பிரதிநிதிகளை நீங்கள் மேடை ஏற்றுறீங்க. எந்த மேடையில்? கள்ளசாராயத்துக்கு ஒழிக்கணுன்ற மேடையில். எந்த மேடை? கள்ளசாராயம் செத்து அவன் பணம் கூட காயலை. இதை விட மக்களை இழிவுபடுத்துகிற, தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்க்குற கேலி கூத்தான அரசியல் ஏதாவது இருக்கா? அதை செஞ்ச கட்சி தான் விசிக. 26 தீர்ப்பில் இவங்க திமுகவுக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, மக்கள் இந்த பாவங்களுக்கு துணை போன இந்த கட்சிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு உன்னதமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடிய அதே நேரத்தில் இங்கே ஒரு அரசு இருக்குது. இங்கே ஏகப்பட்ட மக்கள் விரோத காரியங்கள், தலித் விரோத காரியங்கள், தொழிலாளர் விரோத காரியங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் கண்டிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிக்க வேண்டிய அளவுக்கு கண்டிக்காமலும், அதை விட முக்கியமாக தேவையில்லாமல் கூடி கொலாவதும் இந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கறதும் உங்கள் வேலை கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டுமே மக்களுக்கு எதிரானது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி கவர்மெண்ட் இஸ் அன்பாப்புலர், எனி கவர்மெண்ட் வில் பி ஆன்டி பீப்புள். அரசுனாலே மக்களுக்கு எதிரானது தான், ஸ்டேட்டுனாலே மக்களுக்கு எதிரானது தான். அதோட கேரக்டர் அது. நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? கூட்டணி அரசார்ந்து முட்டு கொடுத்தா ஓகே, கூட்டு பொறுப்பது. உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, அப்போ ஏன் முட்டு கொடுக்குற? வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் செல்வ பெருந்தை அவர்களை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மேலே ஏற விடலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்த முடியாது அப்படி மாதிரி குறிப்பிட்டார். யார்? ஒரு செல்வ பெருந்தை சொல்றாரு. அப்போ திராவிட மாடலோட அர்த்தம் என்ன? அதை நடத்தினது இந்து சமய அறநிலையத்துறை. இது ஒரு தனியார் நிகழ்ச்சியாக இருந்தால் ஓகே, இல்லை மத்திய அரசு நிகழ்ச்சினா ஓகே. திராவிட மாடல் ஆட்சியில் 2000 ஆண்டு கால தீண்டாமையை ஒழிக்க முடியாதுன்னா எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணத்திற்கு முதலில் வாழ்த்து தெரிவித்தார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் எல்லாருமே என்னங்க விசிகாவோட நிலைப்பாடு தான் என்னவா இருக்கு, அவங்க சுற்றுப்பயணத்துக்கு இவர் வாழ்த்து சொல்றாரு, அப்ப அதிமுக வெற்றிக்கு இவர் உதவுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் சலசலப்பா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கான காரணம் கொஞ்சம் காம்ப்ரமைஸா இல்லை சீட்டு கொஞ்சம் கூடுதலா கேட்கலாம்? அதாங்க, சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாற்றினாங்க. அந்த ஆதி திராவிடர் விடுதிகள், அப்புறம் அரசு விடுதிகள் எல்லாத்தையும் சமூக அவ்வளோதான் சமூக நீதிட்டாங்க. அதுக்கு உடனே இவங்க நன்றி தெரிவித்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் திரும்ப எடப்பாடிக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்க, எலான் மஸ்க்கு கூட வாழ்த்து தெரிவிக்க வேண்டியதான். எலான் மஸ்க் கூட தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விசிகா சார்பாக எலான் மஸ்க்கு வாழ்த்துக்கள். தப்பு ஒன்றும் இல்லையா? அதில் என்ன இருக்குது? இப்போ பீகாரில் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துறதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாமே போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு காலையில் திரும்ப போட்டிருக்காரு. அப்போ தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலையுமே விசிகாவோட அந்த ப்ரெசன்ஸ்ன்றது விரிவடையுது. அப்போ யாருக்கு வேணால் வாழ்த்து தெரிவிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஜோக்கா இல்லை, சிரிக்காதீங்க, நீங்கள் நக்கல் பண்ணாதீங்க. சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எலான் மஸ்க்கு கூட நாளைக்கு நண்பர் திரும்ப வாழ்த்து தெரிவிக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு பக்கம் எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் திரும்ப ஸ்டாலினை போய் வாழ்த்து நன்றி தெரிவிக்க வேண்டியதுதான். சில சிக்கல்கள் இருக்குது, அவங்களால வெளியில் வர முடியல. அவர்கள் சகித்து கொண்டு அந்த கூட்டணியில் தொடர்கிறார்கள். செல்வ பெருந்தகையை போய் ராமதாஸை பார்த்துட்டு செல்வ பெருந்தகை அடுத்த நாளே என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாமகவும் விசிகாவும் இந்த கூட்டணியில் வரணும்னாரு. அது திருமாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. விசிகா துணை பொதுச்சாளர் வன்னியரசு என்ன சொன்னார்? அதை சொல்ல நீங்கள் யாருன்னார்? 5 கட்சி மாறி வந்த உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைனார்? பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இது. 5 கட்சி மாறி வந்த செல்வ பெருந்தகைக்கு விசிகா பற்றி பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்டார். மாணிக்க தாக்கூர் அவங்க காங்கிரஸ் MP கேட்டார், யாரை சொல்லி நீ போய் பார்த்தேன்னு? ராமதாஸை.
ஆனால் ராமதாஸ் செல்வ பெருந்தகை பார்த்துட்டு வந்ததுக்கு 2 நாள் முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. NDTV கொடுத்த பேட்டியில் மோடி தான் சிறந்த பிரதமர், நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவுக்கு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோன்ட்டார். மோடி சிறந்த பிரதமர், என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எப்படி போய் பார்ப்ப? யார் சொல்லி போய் பார்த்தீங்க? அப்போ ஒரு பக்கம் ஸ்டாலினோட ஆசீர்வாதம் இல்லாமல் செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்துருக்க மாட்டார். இன்னொரு பக்கம் திரும்ப போய் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. என்ன அரசியல் இது? தான் சொல்ல, எலான் மஸ்க்குக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டியதான், தப்பே இல்லை. எலான் மஸ்க்கும் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் வரைக்கும் அமெரிக்காவில் 2 கட்சி தான். அவ்வளோதான். எலான் மஸ்க்கு விசிகா வாழ்த்து போடு, அவ்வளோதான். யார் காசா பணமா அடிச்சு விட வேண்டியதானே. நெருக்கடியில் இருக்கிறார் திரும்ப. அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் திமுக கூட்டணியில் தொடர்கிறார். ஏன்னால் அவருடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு. பிஜேபியோட அதிமுக போனதால் ஒரு சின்ன விண்டோ இருந்தது அதிமுகவோட போகிறதுக்கு, அதுவும் மொத்தமாக இன்றைக்கி மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கி திமுகவோடு போவதை தவிர விசிகாவுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ அவர் கூட சீதா சந்திப்பில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 2 கூட்டணி தான், ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி, 3வது அணின்னு வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அப்போ நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போ இது வீரவசனம் எல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் தமிழ்நாடு பூரா நடக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. கள்ளக்குறிச்சி தான் 1 வருஷம் ஆகுது இந்த மாதத்தோட. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவில் இறந்தவங்களுக்கு இரங்கல் கூட்டத்தில் மாநில அரசு ஆளுங்கட்சியே பங்கு பெற்றது, கேலி கூத்து நடந்தது. எடப்பாடி பேரில் நடந்ததா இது நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது எடப்பாடி கூட்டணியில் திரும்பவும் இருக்கார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு நடக்குது. அதுக்கு பிறகு மதுவிலக்கு மாநாடு விசிகா நடத்தும்போது அதிமுகலேருந்து 2 மந்திரி போய் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் கலந்துக்கினாங்கன்னா திமுக அதை காரி துப்பியிருக்காது, கேலி கூத்து உச்சமாக இருந்திருக்காது. அதுதானே நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் நடந்தது. டிகே சிலங்கவனும் RS பாரதியும் கலந்துக்கிட்டாங்க. ஆளுங்கட்சியோட பிரதிநிதிகளை நீங்கள் மேடை ஏற்றுறீங்க. எந்த மேடையில்? கள்ளசாராயத்துக்கு ஒழிக்கணுன்ற மேடையில். எந்த மேடை? கள்ளசாராயம் செத்து அவன் பணம் கூட காயலை. இதை விட மக்களை இழிவுபடுத்துகிற, தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்க்குற கேலி கூத்தான அரசியல் ஏதாவது இருக்கா? அதை செஞ்ச கட்சி தான் விசிக. எதை வச்சுங்க நியாயப்படுத்துறீங்க? ஒரு குறைஞ்சபட்ச மனசாட்சியோட பேசுங்க. எடப்பாடி பீரியடில் இப்படி ஒரு சாவு நடந்துருது. ஆளுநர் கட்சி சார்பாக நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் 2 அதிமுக மந்திரி வந்திருந்தாங்கன்னா திமுக நாராக உங்களுக்கு கீழ்ச்சிருக்காது. ஆனால் நீங்கள் செஞ்சீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள்லாம் திமுகவோட ஒரு அங்கம் தான். சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிகா இவங்க எல்லாருமே திமுகவோட ஒரு அங்கம். திமுகவில் பல அணிகள் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல. 23 அணி, 27 அணி அது மொத்தமாக. மதிமுகவோட சேர்த்தா மதிமுக அவங்க சிம்பிள்லேயே நிற்கிறாங்க, அதனால் அவங்கள விட்டுடலாம். 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸோடு சேர்ந்து திமுகவில் மொத்தம் 27 அணி இருக்குது. இதுதான் உண்மை. வரலாறில் இல்லாத அளவுக்கு இவங்க திமுக அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் தாங்க. மற்ற நேரத்தில் அரசு எதிர்த்து மட்டும்தான் இவங்க செயல்படுவாங்க. திமுகவை விட அதிகமாக இவங்க திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இது ஒன்றும் அரசு கிடையாது, இது ஒன்றும் கூட்டணி அரசு கிடையாது, இது திமுக அரசு. உனக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, ஆட்சியில் பங்கு கிடையாது. அப்போ நீ ஏன் முட்டு கொடுக்குற? அது எப்போ நடக்கும்னா தனிப்பட்ட முறையில் இந்த தலைவர்களுக்கு வர வேண்டியது வந்ததுன்னா நடக்கும், அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய கட்சிகள் இன்றைக்கு திமுகவில் கரைந்து கொண்டிருக்கின்றன. 26 தீர்ப்பில் இவங்க திமுகவுக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, மக்கள் இந்த பாவங்களுக்கு துணை போன இந்த கட்சிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. மோடி எதிர்ப்பா, பிஜேபி எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு உன்னதமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடிய அதே நேரத்தில் இங்கே ஒரு அரசு இருக்குது, இங்கே ஏகப்பட்ட மக்கள் விரோத காரியங்கள், தலித் விரோத காரியங்கள், தொழிலாளர் விரோத காரியங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் கண்டிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டிக்க வேண்டிய அளவுக்கு கண்டிக்காமலும், அதை விட முக்கியமாக தேவையில்லாமல் கூடி கொலாவதும் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கறதும் உங்கள் வேலை கிடையாது. ஆனால் அந்த கேவலமான காரியத்தை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு தண்டனை உண்டு. எல்லா கவர்மெண்ட்டுமே மக்களுக்கு எதிரானது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி கவர்மெண்ட் இஸ் அன்பாப்புலர் அண்ட் எனி கவர்மெண்ட் வில் பி ஆன்டி பீப்புள். அரசுனாலே இது மக்களுக்கு எதிரானது தான், ஸ்டேட்டுனாலே இது மக்களுக்கு எதிரானது தான். அதோட கேரக்டர் அது. நீ எதுக்கு முட்டு கொடுக்குற? கூட்டணி அரசார்ந்து முட்டு கொடுத்தா ஓகே, கூட்டு பொறுப்பது. உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, அப்பயும் முட்டு கொடுக்குற. சம்பாதிக்கிறது அவன், சிலுவை சுமக்கிறது நீங்களா? அங்கே தான் முடிய போகுது, எழுதி வச்சுக்கோங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்குது திமுக தலைமை. ஆனால் அதே சமயம் சில மாவட்டங்களில் உட்கட்சி பூசலும் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரு முன்னிலையிலே கோஷம் எழுப்பி மாநகர பொறுப்பாளரை மாற்றணும் புதுக்கோட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
அவர் வந்து நிர்வாகிகளை தாக்கவும் போறாரு. ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவும் போறாரு. இந்த ஒரு பெரிய சிக்கல், சமாளிக்க உட்கட்சி பிரச்சனை ஒரு பெரிய சிக்கல் தான். அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு சேதாரம் இருக்கும், அது எல்லா கட்சியிலுமே சேதாரம் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனையை திமுக சமாளித்து விடும் என்று தான் நான் பார்க்கிறேன். சிக்கல் நிறையா இருக்குது, ஆனால் அவங்க சமாளித்து விடுவார்கள் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்களோட வெற்றிக்கு உட்கட்சி பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. மேபி ஐம் ராங். இன்னும் 8 மாதம் இருக்குது, அதுக்கு பிறகு தான் நம்ம அதை நாள் ஆக தான் இதை பற்றி சொல்ல முடியும். இன்றைய தேதியில் அவங்களோட சவால் வந்து உட்கட்சி பிரச்சனையாக எனக்கு தெரியல. நிறையா மக்கள் விரோத காரியங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையாகவே கீழே இருக்குது. மீடியா அதை ரெஃப்ளெக்ட் பண்ண மறுக்குது. மீடியா பபுளில் இந்த கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. நாள் நெருங்க வந்து மீடியா மாறும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அப்போ உண்மை வெளியில் வரும். இப்போதைக்கு திமுக வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. 4 முனை போட்டியில் திமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். திமுகவோட உட்கட்சி பிரச்சனை திமுகவோட வெற்றிக்கு ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் தடையாக இருக்காது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு, கிட்டத்தட்ட இப்பவே தாவேகாவுக்கு 25% வாக்குகள் இருக்கு, இன்னும் களத்துக்கு ஃபுல்லா இறங்கிட்டாரு அப்படின்னா இன்னும் 10% கூடும் அப்படிங்கிறாரு. அப்போ 35% வாக்குகளை தாவேகா பெறுது அப்படின்னா அப்போ எதிர்கட்சியா உட்காரக்கூடிய ஒரு அந்தஸ்தை வந்து பெறுதா? இல்லைங்க, அது அதிகப்படியான கருத்து எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு 15%லேருந்து 20 வரைக்கும் இருக்கலாம். குறைஞ்சது 15% இருக்கலாம். அப் டு 18 வரைக்கும் போகலான்னு எனக்கு தோணுது. 25லாம் அதீதமான கருத்து கண்டிப்பாக கிடையாது. அது மேலும் 10% கூடுன்றதெல்லாம் மிக மிக அதிகமான கருத்து. ஆதவ அர்ஜுனாவின் கருத்தை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். அதற்கு வாய்ப்பே கிடையாது. மினிமம் 15% விஜய்க்கு இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். திமுக அணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து ஒரு 50% தான் எங்களுக்கு வரும் அப்படிங்கிறது. இல்லை, அந்த 50%ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. பட் பர்சன்டேஜ்னு வாங்க ஆங்கிலத்தில். ஓரளவுக்கு வாக்குகள் திமுக கூட்டணியிலேருந்து விஜய்க்கு போக வாய்ப்புகள் அதிகம். அதை விட அதிகமாக அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து விஜய்க்கு போகுது. எல்லா கட்சியும் விஜயால் சேதாரம், அதிக சேதாரம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான். எல்லா கட்சியிலையும் சேதாரம் படுத்துறாரு. சேதாரம் எல்லா கட்சியிலையும் இருக்குது. அதிகப்படியாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து தான் விஜய்க்கு போகுது நான் நம்புகிறேன். அதனால் 25% 35%லாம் தவறான கருத்து. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் வந்து செல்வ பெருந்தை அவர்களை வந்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து மேலே ஏற விடலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்த முடியாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடாரு. யார்? ஒரு செல்வ பெருந்தை சொல்றாரு. அப்போ திராவிட மாடலோட அர்த்தம் என்ன? அதை நடத்தினது இந்து சமய அறநிலையத்துறை. இது ஒரு தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, இல்லை மத்திய அரசு நிகழ்ச்சினா ஓகே. திராவிட மாடல் ஆட்சியில் 2000 ஆண்டு கால தீண்டாமையை ஒழிக்க முடியாதுன்னா எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? இவர் எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? இவர் எதுக்கு வெளியில் வந்து சொன்னார்? அப்போ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை இவர் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு பதிவு பண்ணுறாரு? பதிவு பண்ணிவிட்டு திமுக எதுக்கு முட்டு கொடுக்குறாரு? ஒன்று நீ அமைதியாக இருந்துரு, அது தப்பே கிடையாது. அதுதான் முட்டு கொடுக்கறதுக்கான சரியான அளவுகோல். ஆனால் நீங்கள் வெளியில் வந்து ஒரு பக்கம் சார்ஜும் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் முட்டும் கொடுக்கணும். அப்போ இது யார் பொறுப்பு? அதை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டுங்க, அது தப்புங்க. இது நடந்திருந்ததுன்னா அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். செல்வ பெருந்தகைக்கு இது நிகழ்ந்திருக்குமே, ஆனால் அது கண்டிப்பாக ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதுக்கு அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் வந்து இவர் தொகுதிக்குட்பட்டு தான் வருது. அது இன்னும் அப்படின்னா அது ஏங்க இந்த ஜனாதிபதி போக முடியலங்க? வல்லக்கோட்டை செல்வ பெருந்தகை தொகுதின்னு சுருக்கி பார்க்காதீங்க. இந்த தேசத்தோட ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒரிசால ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல, அவர் தலித்ன்ற ஒரே காரணத்துக்கு. சுதந்திரம் வாங்கி 78 வருஷத்தில் இந்தியாவோட சாதனைகள் இது ஒன்று. இந்த தேசத்தோட ஜனாதிபதி முதல் குடிமகன் ஒடிசாவில் ஒரு கோயிலில் போக முடியல. தலித்துகளுக்கு அந்த கோயில் உள்ள அனுமதி கிடையாது. ராம்நாத் கோவிந்த் போக முடியாது, திரௌபதி முர்மு போக முடியாது, இளையராஜா போக முடியாது. இதுதான் இன்றைய இந்தியா. நீங்கள் என்னமோ வல்லக்கோட்டையில் இப்போ செல்வ பெருந்தகை அவர் தொகுதின்றீங்க. சரி, ஒடிசாவில் பிஜேபி கவர்மெண்ட்டு, இந்துத்துவா கவர்மெண்ட்டு, இது திராவிட மாடல்ல. பெரியார் வழி வந்த கவர்மெண்ட்டில் இது எப்படி நடக்கலாம்? அங்கே நடக்கும், இங்கே எப்படி நடக்கும்? அங்கே நடக்குது புரிஞ்சுக்கிறோம். இது திராவிட மாடலில் ஏன் நடக்குது? அப்போ 2000 ஆண்டுகள் நடத்த முடியாது. அப்போ எதுக்கு நீ பேசுகிற? எதுக்கு பேசுகிற? எதுக்கு மாறு தட்டிக்கிறீங்க? உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீங்கள் பதிவு பண்ணும்போது குற்றச்சாட்டை தெளிவாக வைக்கணும்ல. மக்களோட மக்கள் இன்னும் பார்த்தேன் குடமுழுக்க தப்புங்க. அது அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் மன்னிக்க முடியாத அவமானம். அவருக்கு இழைக்கப்பட்ட செல்வ பெருந்தகைக்கு இழைக்கப்பட்ட அவமானம் மன்னிக்க முடியாத அவமானம். ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அந்த விழாவை நடத்தின இந்து சமய அறநிலையத்துறையும் தான் நீ சேர்த்து பிடிச்சிருக்கணும். அதுவும் குறிப்பாக திராவிட மாடல். கலைஞர் கூட மார்த்தட்லையே திராவிட மாடல்னு. பதவியேற்ற முதல் நாள்லேருந்து ஒரு நாளைக்கு 300 தடவை திராவிட மாடல்னு சொல்கிறீங்களா? திராவிட மாடல் ஆட்சியில் செல்வ பெருந்தகைக்கு எப்படி அனுமதி மறுக்கப்படும்? அது ஒடிசாவில் ராம்நாத் கோவிந்துக்கு ஜனாதிபதிக்கு மறுக்கப்படுற அநீதியை விட 300 மடங்கு மோசமானது. அப்போ நடைமுறையில் எதுவுமே மாறல. அப்புறம் எதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு பேச்சு?
எதுக்கு இப்போ திராவிட மாடல்னு பேசுகிறீங்க? சமூக நீதி எங்கே போச்சு? பொறுப்பான அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும்ல, ஒன்றுமே நடக்கலையா? இங்கே ஏன் நடக்குதுன்றது தான் கோவன் கேள்வி. அப்போ இந்த பகுத்தறிவு கொள்கையெல்லாம் போய் சேரலையோ? நடைமுறையில் எதுவும் மாறல. தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தலித் மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. சாதி கொடுமை தலைவிரிச்சு ஆடுது. இடைநிலை சாதிகளால் தலித்துகளுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் மிக அதிகம். கோயில்கள் எல்லாம் பல கோயில்கள் உள்ளே போக முடியலைங்க. எத்தனை கோயிலை இழுத்து மூடியிருக்கானுங்க தலித்துகளுக்கு அனுமதி இல்லைன்னு. அங்கே இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துங்களுக்கும் தான் பிரச்சனை. நீதிமன்றங்களுக்கு கதவை திறந்து விடனப்பே நான் திறந்து விட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ஒரு அரசு இப்போ தானே முதல் முறையாக பார்க்குறோம். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் பீரியடில் கூட கிடையாது, எடப்பாடி பீரியடில் கூட கிடையாது. ராணுவத்தை வச்சா தான் உள்ளே கொண்டு போனோம், அதான் கோர்ட்டோட ஆர்டர். ஆனால் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளே மதிக்காமல் எத்தனை வழக்குகள் நீதிமன்ற அவமதிப்பு காத்து கிடக்கின்றன. அப்போ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டமைப்பு ரீதியாக தமிழக அரசு இயந்திரம் பெரிய அளவில் தலித்துகளுக்கு எதிராக நிற்குது. அதை முதலமைச்சர் ஸ்டாலினால் சரி செய்ய முடியல. அவர் இந்த தீண்டாமைக்கு காரணம், ஸ்டாலின் இந்த தீண்டாமை காரணம் நான் சொல்லலை, நிச்சயமாக சொல்லலை. ஆனால் கீழே அவரால் கட்சிக்காரனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதிகாரிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர்கள் தலித்துகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அது எங்கே வந்து நிற்குதுன்னா, ஒரு எம்எல்ஏ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவருக்கே அனுமதி இல்லைன்னா அப்போ இந்து சமய அறநிலையத்துறையில் உரையோடி போயிருக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான அந்த சாதிய வன்மத்தை எப்படி களை எடுக்க போகிறார் ஸ்டாலின்? இதுக்கு அவர் கையில் 17 எம்எல்ஏ 9 எம்பிக்கெல்லாம் இருக்காங்க. எப்படி இதை சரி செய்ய போகிறீங்க? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு வந்து நன்றி சார்.